மாவட்டம் கொடைரோடு அருகே விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காமல் நடைபெற்ற உயர் மின்கோபுரம் அமைக்கும் பணியை விவசாயிகள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்து வந்த அம்மையநாயக்கனூர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஆகாததால் உயர் மின்கோபுர அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஐயம்பாளையம் மருதாநதி அணை பகுதியில் அமைந்துள்ள சடையாண்டி கோவிலில் ஒரே நாள் இரவு திருவிழா நடைபெற்றது. ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற இவ்விழாவில் ஆடுகள் பலியிடப்பட்டு விடிய விடிய கறிவிருந்து நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் மாநில பொருளாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் ராசிபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் ஜாதியை காரணம் காட்டி 2ஆம் பரிசு அளித்ததாக மாணவியுடைய தாயார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாக பேட்டியளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் தலைமை ஆசிரியர் நிர்மலா ஆரோக்கிய மேரி மற்றும் ஆசிரியர் சாந்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பொள்ளாச்சி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கேரளாவிற்கு கனிம வளங்கள் எடுத்துச் செல்வதாக தொடர்ந்து புகார் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் 4 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்யப்பட்டு 3,25,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வேட்டைக்காரன் புதூர் அரசு மருத்துவமனைக்கு சலவை இயந்திரம் வேண்டுமென மருத்துவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ அமுல் கந்தசாமி இதனை ஏற்று 1,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் தான் சொந்த செலவில் சலவை இயந்திரம் நன்கொடை வழங்கியுள்ளார். கோவை மாவட்டம் வெள்ளானைப்பட்டியில் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா என்பவர் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட போது முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் முன்னிலையில் அப்பகுதி மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார். என்ன தொகுதி சார்ந்த முறையில் சட்டமன்ற உறுப்பினர் நானும் சேர்மனும் மற்ற உறுப்பினர்களும் அந்த ஊரினுடைய பிரமுகர்களும் வந்து அதை விளக்குவதற்காக வந்திருக்கின்றோம். கலெக்டர் இதை பார்த்து விசாரித்து நல்ல முடிவெடுப்பதாக கண்டிப்பாக அனைவருக்கும் குடிநீர் ஏற்பாடு செய்யப்படும் அனைவருக்குமே கொடுக்கணும். ஒரு சாருக்கு மட்டும் கொடுத்து ஒரு சாருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கின்றேன். மற்ற விஷயங்கள் நீங்கள் எல்லாம் சொன்னதில் கவனமுடன் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான். மதுரை மாவட்டம் புதூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தயாளன் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தனது மனைவியை காவலரின் பிடியில் இருந்து மீட்டு தரும்படி புகார் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து பேட்டியளித்த தயாளன் தனது மனைவிற்கு விவாகரத்து கொடுக்க வேண்டும், இல்லையெனில் உன் மீது கஞ்சா கேஸ் போட்டு விடுவேன் என காவலர் செல்வராஜ் மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். என் முண்டாட்டி எங்க இருக்குன்னு தெரியல, பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியல, அவர் கஸ்டடியில் வச்சிருக்காரு, பிள்ளையில கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க, அனாதாசத்தை சேர்த்து விட்டுன்னு சொல்றாங்க, ஒன்றும் தெரியல. கோர்ட்ல கேஸ் கிடக்குது, நாளை கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லிட்டாங்க, என்னால் வாழ முடியாதுன்றாங்க. போலீஸ் மட்டும் அவருக்கு பிள்ளைகளை காட்டல, சர்ச்சை மாதிரி ஒரு கூட்டு சொன்னா கூப்பிட்டு வரல. இப்போ என்னன்னா எனக்கு நான் கேட்டு கமிஷனர் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், கூப்பிட்டு ஃபர்தராக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பொண்டாட்டியும் பிள்ளையே வேணும், அதுக்காண்டி கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவர் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. நேற்று கூட 4 பேர் நான் சிவகி போயிட்டேன். 4 பேர் வந்து எதுக்குன்னே சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க, அடிக்க வர்றாங்க. நான் யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. என் உயிருக்கே காதல் வந்து விறுவிறுன்னு வந்து இது சம்மந்தமே இல்லாமல் 4 பேர் தீர்ப்பு இவங்க நான் கேட்குறேன், சரிச்சு கொடுத்துருங்க, கைவசை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க வீட்டுக்காரமா. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் ஆளை வச்சு நான் பண்ணுவேன் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு செல்வராஜ் இது நடந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஒரு வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஆனால் எனக்கு சரியான ஆதாரப்பூர்வமாக யாரும் ஒன்றும் சொல்லலை. பெரம்பலூர் அருகே என்புதூர் கிராமத்தில் கடன் சுமை காரணமாக தாய் தந்தை மகன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மூவருடைய உடலையும் கைப்பற்றி களத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மரப்பாலம் பகுதியில் உள்ள பசீரா இதயத்துல்லா திருமண மகாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளர்
SM சாதிக் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்திற்கு எதிரே புதிதாக திறக்கப்பட்ட நகைக்கடையின் பின்பக்கமாக சுவற்றை இடித்து துளையிட்டு மர்ம நபர்கள் திருட முயற்சி செய்துள்ளனர். அப்போது பொதுமக்கள் சத்தமிட்டதை அடுத்து மர்ம நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் மோப்பனாய் கைரேகை நிபுணர்களுடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாச்சேரி மணிமுத்தாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெறுவதாக காவல்துறைக்கு வந்த தகவலின் பேரில் தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது மணல் கடத்தலில் ஈடுபட்ட பிரபல மணல் வியாபாரி செல்வமணி என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் தொடர் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வரும் செல்வமணி மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாயுமா என பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட தனியார் பள்ளியில் ரோட்டரி சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் சிவக்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். கரூர் அருகே தனியார் காட்டன் ஆலையில் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் கூலி வேலை செய்து வந்த வங்கதேசத்தை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து காட்டன் ஆலை நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்ச் மேரிகோல்டு, ஆண்டர், வெர்பினா போன்ற மலர்கள் பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரவு சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுத்தை தாக்கியது குறித்து கீழ்கோத்தகிரி வனத்துறையினர் மற்றும் சோலூர் மட்டம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் முதுமலை புலிகள் காப்பகம் உள்மண்டலத்தில் வசித்து வந்த மக்களுக்கு மாற்று குடி அமர்த்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது இவர்கள் வசிக்கும் நெல்லியாம்பதி கிராமத்தில் இவர்களுக்கு அமைக்கப்பட்ட நியாய விலை கடையை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பஜாரில் செயல்பட்டு வந்த ஆயுர்வேதிக் மருந்து கடையில் மாவட்ட சித்த மருந்து அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காலாவதியான மருந்துகள் மற்றும் உரிய மருந்து நிறுவனத்தின் முத்திரைகள் இல்லாமல் விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது. இதனால் ஆயுர்வேதிக் மருந்து கடைக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே குறைக்கும் மானை தெருநாய்கள் கடித்ததால் மான் காயமடைந்தது. அந்த மானை அப்பகுதி இளைஞர்கள் காப்பாற்றி குன்னூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சூரத், குஜராத்தை சேர்ந்த ஜிக்னேஷா என்பவர் இந்தியா முழுவதிலும் உள்ள 12 ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக பாத யாத்திரையாக 50,000 கிலோமீட்டர் நடந்தே சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நன்மைக்காகவும் மோட்சம் வேண்டியும் பாத யாத்திரையாக சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வருவதாக கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.